ஜின்னு கெட்டு போனதான் சைத்தான். சைத்தான் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? சில பேர் சைத்தான் பிடிச்சிருச்சுன்னா நம்ப மாட்டாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மறுமையில சில பேர் சைத்தான் பிடிச்ச மாதிரி இருப்பாங்கன்றலாம். யத்தஹப்பத்துஹும் மினல் மஸ்ஸி, அல்லாஹ் சொல்லுகிறான், யத்தஹப்பத்துஹும் ஷைத்தானு மினல் மஸ், சைத்தான் பிடித்தது போன்று மேலே திரிவார்கள் மறுமையில. வட்டி வாங்கினவங்க, வட்டியை திண்டவங்க, வட்டிக்கு கையெழுத்து போட்டவங்க, வட்டிக்கு சாட்சியா இருந்தவங்க, இவங்களெல்லாம் நாளைக்கு மறுமையில எப்படி இருப்பாங்க? ஷைத்தானு மினல் மஸ், சைத்தான் முடிச்ச மாதிரி அவங்க சுத்திட்டு இருப்பாங்கன்றான். இப்ப சைத்தான் என்பது மனிதனுடைய பிரச்சனைகள்ல தொல்லை தரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸ்ல, எப்படின்னா, ஒரு ஜின்னும் ஒரு சஹாபியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், மல்யுத்தம் பண்ணாங்களாம். ஒரு சஹாபியும் ஒரு ஜின்னும். உங்க சஹாபி என்ன நினைச்சிருந்தாங்களாம், ஜின்னு பயங்கர சக்தி வாய்ந்தது, நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க, ஜின்னிடத்துல சண்டை போட்டாங்களாம். சண்டை போட்டு ஜின்னு தோத்து போச்சு, சஹாபி ஜெயிச்சுட்டாங்க. அந்த ஜின்னிட்ட அவங்க கேட்டாங்களாம், நீ பார்த்தா ஒன்று நல்லா இருக்கிற, ஆனா என்னை விட ரொம்ப மோசமா இருக்கிறிய, இப்படி தோத்து போயிட்டியே அப்படின்னா. இன்னொரு தூரம் வாரா, ஒத்தைக்கு வரையா பார்க்கலாமான்னு கேட்குறாங்க ஜின்னை. அந்த ஜின்னு கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க, சஹாபி சரி போடலாம், நான் அந்த இடத்துலையும் தோத்து போயிட்டேன்னா, அப்பயும் தோத்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரேன்னு சொல்லிச்சான் அந்த ஜின்னு. சரி அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, திரும்பி மல்யுத்தத்தில் இறங்கினாங்க. திரும்பவும் ஜின் தோத்து போச்சு. தோத்து போனவொடனே என்ன செஞ்சாரு, என்ன சொல்லி தரேன்னு சொன்னீங்க, சொல்லுதுன்னு. நான் ஒரு கெட்ட ஜின்னு, என்னிட்ட இருந்து நீ பாதுகாப்பு தேடணும்னா அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை வச்சிருக்கிறான், ஆயத்துல் குர்சியை நீ ஓதிட்டுனா என்னில இருந்து நீ பாதுகாப்பு பட்டுக்கலாம்னு சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஜின்களில் இருந்து, கெட்ட ஜின்களில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னா ஒன்னு ஆயத்துல் குர்சி, இன்னொன்னு சூரத்துல் பக்ரா, இன்னொன்னு குல்லுல்லா சூறாக்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஓதிக்கிட்டா ஷைத்தான் ஜின்களில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க.